வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் சாகுபடியில 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு கணக்கை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். இந்த பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை பட்டம். நவரை பட்டத்தின் தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதங்கள் நடவு செஞ்சு ஏப்ரல் மே மாதங்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் ரகங்களை நம்ம நவரை பட்டம்னு சொல்லுவோம். இந்த நவரை பட்டத்துல அதிகப்படியான லாபம் தந்த ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வரவு செலவு கணக்கு தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு ஏக்கருக்கு நெல் சாகுபடி செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 குண்டு நெல் ரகம் நம்ம நடவு செஞ்சிருந்தோங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை. இதோட விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபாய் ஆகுங்க. நெல் நாற்று விடுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தார்பாயில தான் நாற்று விட்டு நடவு செஞ்சிருந்தோம். தார்பாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கிலோ வாங்கியிருந்தோம். 1 கிலோ 200 ரூபான்னு சொல்லிட்டு 3 கிலோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் வரும். சோ இதற்கு மேல மூடாப்பு உரம் போடுவோம். அது பாத்தீங்கன்னா இயற்கை உரம். அது எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை 250 ரூபாய் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாத்து விடும் ஆள் கூலி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 2 ஆள் வர வச்சிருந்தோங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபாய். சோ நம்ம கை நடவு செய்ய ஒரு ஏக்கருக்கு 20 ஆள் தேவைப்படுங்க. இதுல பாத்தீங்கன்னா 20 ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வீதம். 20 ஆளுக்கு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தோங்க. சோ நில உழுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராக்டர்ல பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 சால் பாத்தீங்கன்னா அடிச்சுங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் ஆச்சுங்க. அண்டை வெட்டும் கூலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபாங்க. உர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி உரமா நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் தாங்க பயன்படுத்தணும். ஃபேக்டம்பாஸோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1400 ரூபாய் சம்திங். சோ 2 மூட்டை எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2800 ரூபாய் வந்துச்சுங்க. சோ இது நீங்க இதுல DAP பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்க உரம் அதிகமா பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமா ஒரு 4000 ரூபாய் வருங்க. சோ மொத்தமாவே நீங்க நடவு செய்யும் செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,250 ரூபாய் வருங்க. சோ நீங்க முதலாவது நாத்து விட்டு நாத்து புடுங்கி நெல் வயல்ல பரப்பி நடவு செய்வதற்கும் நில உழுவதற்கும் அண்டை வெட்டுறதுக்கும் உரத்திற்கும் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு 15,000 ரூபாய் செலவாகும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம நெல் நடவு செஞ்சாச்சு. சோ ஆரம்ப பராமரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா நம்ம களைக்கொல்லி தெளிப்பீங்க. சூப்பர் ரேசர்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி தெளிச்சோம். அதோட களைக்கொல்லி விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 ரூபாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இலைப்பேனும் பாத்தீங்கன்னா நோய் தாக்கமும் இருந்துச்சுங்க. அதுக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் வந்துச்சுங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களை கட்டுப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆள் விட்டு களை எடுத்தோம். சோ இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2200 ரூபாய் ஆச்சுங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 15ஆம் நாள் உரத்துல நம்ம என்னென்னலாம் போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோ பயன்படுத்துனாங்க 280 ரூபாய். யுமிக் ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ பாத்தீங்கன்னா 350 ரூபாங்க. வேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிலோ பாத்தீங்கன்னா 600 ரூபாய். காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 25 கிலோ ஆட் பண்ணோம். அதனோட விலை பாத்தீங்கன்னா 700 ரூபாங்க. மொத்தமா 15ஆம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 ரூபாய் செலவாச்சுங்க. சோ உரம் மேலாண்மையில 45ஆம் நாள் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி உரங்க. சோ இதுல நம்ம என்னென்ன உரம் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா 50 கிலோ பயன்படுத்தணும். இதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 900 ரூபாய். கீர்த்தி CMS சொல்லக்கூடிய உரத்தை நம்ம அதுக்கப்புறம் பயன்படுத்தி இருந்தோம். அதனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 650 ரூபாங்க. இது 2ஆம் உரம். 2ஆம் உரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1550 ரூபாய் செலவாச்சுங்க. 3ஆம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ பூக்கும் பருவத்தில் போடக்கூடிய பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தணும். சோ அமோனியம் சல்பேட் நம்மளுக்கு கிடைக்கல அந்த டைம்ல, யூரியா தான் கிடைச்சிச்சு. சோ யூரியா எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ பயன்படுத்தணுங்க. பொட்டாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 கிலோ பயன்படுத்தணும். 1260 ரூபாங்க. சோ மொத்தமாவே 3ஆம் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1410 ரூபாய் ஆச்சுங்க. இந்த உரங்கள் எல்லாமே பயன்படுத்திய பாரு கதிர் பாத்தீங்கன்னா குலுங்க வந்துருச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா அன்னப்பூச்சி மருந்து அடிச்சுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் ஆயிருச்சு. நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தோட வாடகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1800 ரூபான்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் ஓடிச்சுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 3600 ரூபாய் ஆச்சு. இதனோட டிராக்டரோட வாடகை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் எடுத்துட்டு போய் களத்துல சேர்க்கணும். அதற்கான வாடகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் ஆச்சுங்க. சோ மொத்தமே பாத்தீங்கன்னா அறுவடையும் போது ஒரு 4100 ரூபாய் பாத்தீங்கன்னா செலவாயிருச்சுங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எதனெல்லாம் கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம். சோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண போறோம். இதுல நம்ம எதுல போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TPCல தாங்க போட்டோம். நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு நெல் மூட்டை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 மூட்டை வந்துச்சுங்க. 75 கிலோ சிப்பத்துக்கு. TPCல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகம்ன்றதால 25 ரூபாய் கொடுத்தாங்க. சோ நீங்க
இத தூத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 கிலோ பேக்குக்கு நம்மளுக்கு 62 பேக் வந்துச்சுங்க. சோ 62 பேக்குக்கு நம்மளுக்கு ஒரு பேக்குக்கு 1000 ரூபாய் வீதம். சோ 62 பேக்குக்கு 62,000 ரூபாய் வந்துச்சுங்க. சோ நம்ம வைக்கோலும் வித்தாச்சு. வைக்கோல் வித்ததோட அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைக்கோல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 65 கட்டு கிடைச்சிச்சுங்க. இதை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் 150 ரூபான்னு சொல்லிட்டு. அதுக்கு பாத்தீங்கன்னா 9,600 ரூபாய் தந்தாங்க. டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 71,600 ரூபாங்க. நம்மளுக்கு சாகுபடி செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,190 ரூபாய் வந்துச்சுங்க. சோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாபமா இந்த குண்டு நெல் சாகுபடி செஞ்சதுல 43,410 ரூபாய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரவா கிடைச்சிச்சு. சோ நீங்க இதை டிபிசில போட்டா மட்டும்தான் இவ்வளவு லாபம் நீங்க எடுக்க முடியும். இதுவே நம்ம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சுன்றத அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. இதே நல்ல நம்ம வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்றத பாத்துடலாம். சோ ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 35 மூட்டை நெல் வந்துச்சுங்க. சோ அது நீங்க வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல எவ்வளவு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ 18 ரூபாயில இருந்து ஒரு 20 ரூபாய் வரைக்கும் எடுக்கிறாங்க. சோ நம்ம குவாலிட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 19 ரூபாய் எடுத்திருப்பாங்க. சோ 76 கிலோ நெல்லுக்கு பாத்தீங்கன்னா 35 மூட்டை வந்துச்சுங்க. இதனோட அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 18 ரூபாயே போட்டோம். சோ 18 ரூபாய் நீங்க போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 49,000 ரூபாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்குங்க. சோ இதனோட வைக்கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 65 கட்டு ஆச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு 150 ரூபான்னு சொல்லிட்டு 9,600 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். டோட்டலா அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,600 ரூபாய் கிடைச்சிருக்குங்க. சோ நம்மளுக்கு சாகுபடிக்கான செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,190 ரூபாங்க. சோ நம்ம இந்த 58,600 ரூபாயில 28,190 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 30,410 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். சோ இந்த லாபமும் அந்த லாபமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 43,410 இதுல 30,410 சோ 13,000 ரூபாய் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல போட்டா பெஸ்ட் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.